இலங்கையில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவின் ஆஜராகி விளக்கம் அளிக்க முன்னாள் அதிபர் ராஜபக்ச மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இலங்கை அதிபராக ராஜபக்ச இருந்தபோது அவரும் குடும்பத்தினரும் ஊழல் மற்றும் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து தீவிர விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ள அதிபர் சிறிசேன தலைமையிலான புதிய அரசு ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் அமைச்சருமான ஃபசில் ராஜபக்சே மற்றும் 2 அதிகாரிகளை கைது செய்தது. இதைத் தொடர்ந்து மற்றொரு சகோதரரான கோத்தபய ராஜபக்சே இலங்கையில் உள்ள லஞ்ச ஒழிப்பு ஆணையக்குழு முன் ஆஜராகி நேற்று விளக்கம் அளித்தார். இந்நிலையில் ஊழல் புகார் குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என முன்னாள் அதிபர் ராஜபக்சவுக்கு லஞ்ச ஒழிப்பு ஆணையக்குழு உத்தரவிட்டது. ஆனால் வாக்குமூலம் அளிக்க முடியாது என முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சே மறுப்பு தெரிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு ஊழல் மோசடி தடுப்பு ஆணையக்குழு தலைவர் ஜகத் பாலப்பட்ட அனுப்பிய கடிதத்தில் என்ன காரணத்துக்காக வாக்குமூலம் பெறப்படுகிறது என்பது பற்றிய விவரங்களை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையக்குழு அனுப்பியுள்ள கடிதத்தில் குறிப்பிடவில்லை என்று கூறியுள்ளார். அது பற்றி அறிந்து கொள்ளும் உரிமை தமக்கு உள்ளதாகவும் அவர் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.